Hi friends, welcome to RamAnis Atrocities. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்போவுமே பண்ணுற சட்னியாக இல்லாமல் புதுவிதமான டேஸ்ட்டில் புதுவிதமாக ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ண போகிறோம், எதை வச்சு பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். தர்பூசணி பழம் வாங்கிட்டு பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுருவோம். இன்றைக்கி அந்த தோலை தூக்கி போடாமல் அதை வச்சு ஒரு சட்னி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த தர்பூசணி பழத்தில் மேலே பழத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள தோலையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே எடுத்துக்குவோம். மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக கரகரன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். தக்காளி, காஞ்ச மிளகாய், உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் புளி சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்குவோம். எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டோம். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த வாட்டர்மெலன் தோலில் இருந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருந்துச்சு. அதனால் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். உளுந்து நல்லா பொரிஞ்சதுமே கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்து தாளிச்சுக்குவோம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்குவோம். கருவேப்பிலையும் பொரியவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதும் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டோம். இப்போ அந்த பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போய் சுண்டி வர்ற அளவுக்கு நாம் கொதிக்க விடணும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரம் நான் 5 வத்தல் சேர்த்துருந்தேன், ஆனால் பத்தலை. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம ஊற்றி வச்சதை விட இப்போ கொஞ்சம் நல்லா சுண்டி நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு போதும்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் திக்க வேணுன்றதுனால மறுபடியும் மூடி போட்டு அப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நான் மூடி போட்டு கொதிக்க விடுறேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். எப்பவும் இருக்கிறது மாதிரி இல்லாமல் இன்றைக்கி புது விதமான டேஸ்ட்டில் சூப்பராக ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி சட்னியாக ரெடி பண்ணுறதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி வித்தியாசமாக சட்னியும் நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தர்பூசணி தோலை வச்சு புதுசாக ஒரு சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். தர்பூசணி தோலை வச்சு நாம் சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis Atrocitiesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.